புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 3ஆம் பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி. ஓங்கி உலகளந்தவன் யாரென்று தெரியும். குறளுருவாய் வந்தான், 3 அடி கேட்டான், ஈரடியால் மண்ணையும் விண்ணையும் அளந்தான், 3ஆம் அடியால் மகாபலியின் தலையையும் அளந்தான். அவன்தான் வாமனன், திருவிக்கிரமன். வாமனனாக வந்து திருவிக்கிரமனாக வளர்ந்தவன், ஓங்கி உலகளந்தவன். அவன் ஏன் உத்தமன்? மனிதர்களிலே 4 வகையான மனிதர்கள் இருக்கின்றார்களாம். அதமா அதமன், அதமன், மத்தியமன், உத்தமன் என்று மனிதர்களை 4 வகையாக பிரிக்கின்றார்கள் பெரியவர்கள். அது என்ன அதமா அதமன்னா, இவன் தானும் வாழாமல் அடுத்தவர்களை வாழ விடாமல் கெடுதல் செய்து கொண்டே இருப்பவன் அதமா அதமன். அதமன்கிறவன் யாரு? தான் வாழ்வதற்காக அடுத்தவர்களை கெடுப்பவன் அதமன். இந்த மத்தியமன் இருக்கான் இல்லையா, அவன் நானும் வாழ்ந்துப்பேன், நீனும் வாழ்ந்துட்டு போ, நல்லதும் செய்ய மாட்டான், கெட்டமும் செய்ய மாட்டான். உத்தமன்கிறவன் யார்? தன்னை வருத்தி கொண்டு தனக்கு தீங்கு வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்கின்றான் அல்லவா, அவன்தான் உத்தமனாம். எப்படி இந்த வாமனன் உத்தமன் என்றால், போய் ஒருத்தட்ட யாசகம் கேட்பதுங்கிறது மிக மிக கொடுமைங்க. அடுத்தது பாருங்க, அவனுடைய உருவம் எப்படி? மகாவிஷ்ணுவனுடைய உருவம் பச்சைமா மலைபோல் மேனி, அப்படி பறந்து விரிந்த உருவத்தை நமக்காக சின்ன உருவமாக குறுக்கிக்கிறான். அடுத்து நமக்காக போய் ஒருத்தன்ட்ட யாசகம் கேட்கின்றான். நம்ம போய் ஒருத்தட்ட கடன் கேட்கணும்னாலே உடம்பு கூசும். ஆனால் இவன் போய் எனக்கு குடு பிக்ஷாந்தேகி என்று கையை நீட்டி யாசகம் நமக்காக கேட்கின்றான் அல்லவா. எதற்காக செய்கின்றான்? தன்னை வருத்தி கொண்டு தன்னை சுருக்கி கொண்டு கேட்கின்றான். அதனால் இவன் உத்தமன். அந்த உத்தமனை பாடினாளா என்றால் இல்லை, அந்த உத்தமனுடைய பேரினை பாடினாள். அதுதான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி. நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், அவனுடைய பேரை சொல்லி நாம் நோன்பிருக்கக்கூடிய நாயகனுக்காக சாற்றி நீராடினால் என்னெல்லாம் கிடைக்கும்? இப்பையும் பார்க்கணும். ஆண்டாள் சொல்வது இந்த பாசுரத்தில் நமக்காக, இந்த பூலோகத்திற்காக பாடுகின்றாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. ரொம்ப யோசிக்க வேண்டிய வார்த்தை இது. மும்மாறி பெய்து என்று ஆண்டாள் சொல்லிவிட்டு நிறுத்தி இருக்கலாம். ஆனால் தீங்கின்றி என்று ஏன் சேர்த்தால்? இன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஒன்று மழையே பெய்யாமல் இந்த பூலோகம் வாடுகின்றது. மழை பெஞ்சா வெள்ளம், மேக வெடிப்புன்னு சொல்லி ஒரே இடத்துல வேகமாக கொட்டி பலவிதமான சேதம். வீடுகள்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுது, வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துடுது, கால்நடைகள் உயிரிழக்கின்றன, மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? இப்படியெல்லாம் இல்லாமல், தீங்கின்றி எந்த தீங்கும் இல்லாமல் நாட்டில் மழை பெய்ய வேண்டும் என்று நமக்காக பிரார்த்தனை செய்கின்றாள் ஆண்டாள். எப்படி இருக்கான்? அந்த ஓங்கு பெரும் செல் நெல் ஊடு கயலுகள், அதாவது ஒரு வயல் காட்சியை காட்டுகின்றார். எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்தில் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அழகாக காட்டுகின்றால். வயல்வெளி இருக்குது, அதில் எப்படி ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பாதம் உயர்ந்து நின்றதோ அப்படி பெரும் நெற்பயிர்கள் உயர்ந்து நிற்கின்றதாம். அந்த நெற்பயிருக்கு இடையே அழகிய மீன்கள் துள்ளி விளையாடுகின்றதாம். பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. அந்த வயலில் மலர்ந்திருக்கின்ற குவளை மலர்கள் இருக்கிறதல்லவா, அது மதுவினை உண்ட மயக்கத்தில் கண் அயர்ந்து படுத்திருக்கின்றதாம். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். எப்படி இருந்துதான்? எத்தனை பாத்திரத்தை கொண்டு வந்து வைத்தாலும் அப்படியே வாங்க குடம் நிறைக்கும். அப்படியே குடமாக கொண்டு வந்து கொடுக்க 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 பாலை கறந்து கறந்து, எப்படின்னா சாதாரணமாக ஒரு கையால் பிடிக்க முடியாதாம், 2 கைகளாலும் அவற்றினுடைய முளைகளை பற்றி அந்த பாலை கறக்க வேண்டுமாம். அப்படிப்பட்ட
பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் என்கின்றாள். அப்படி பாலை கொடுப்பதனால் அவற்றை வள்ளல் பெரும் பசுக்கள் என்று, இத்தகைய வள்ளல் பெரும் பசுக்கள் இருக்கின்ற இடமாக நமது பூலோகம் இருக்கும். நாம் அனைவருக்கும் அத்துணை மகிழ்ச்சியும் கிட்டும் என்பதுதான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே சொல்ல வருகின்ற செய்தி. இதில் பேர்பாடி என்று சொன்னால் அல்லவா, அந்த நாமம் என்ன செய்யும்? நாம் சென்ற பாசுரத்தினுடைய விளக்கத்திலே பார்த்தோம். அவனுடைய நாமம் நமக்கு அத்துணை செல்வத்தையும் தரும், குலம் தரும் என்பதை நான் நல்ல பக்தர்களோடு நல்ல சிந்தனையுடையவர்களோடு இருந்து நாம் அனைவருக்கும் நன்மை அளிக்கும் என்பதாக இந்த பாவை நோன்பினுடைய பலனாக பலஸ்ருதியான பாசுரமாக ஆண்டாள் நாச்சியார் இன்றைய தினம் பேசியிருக்கின்றார். பேர்பாடி என்று சொன்னால் என்ன செய்யும் அந்த இறைவனுடைய பெயர்? கம்பனிடமிருந்து பார்க்க வேண்டும். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் என்று வாலி வதத்திலே கம்பன் இந்த ராம நாமத்தை, இந்த பெயரினுடைய பெருமையை ஒரு அழகான பாசுரத்தின் மூலம் காட்டுகின்றார். என்ன நடக்கிறது? வாலி சுக்ரீவனோடு யுத்தம் செய்கின்றான். அப்பொழுது ராமன் அம்பினை எய்கின்றான். யாரா என் பேரில் அம்பு எய்தது என்று எடுத்து பார்க்கின்றான். அங்க செம்மைசேர் நாமம், ராமா என்கின்ற நாமம் அவனுடைய கண்களிலே தெரிய கண்டானாம். அது ஏன் தெரிய கண்டான்? பார்த்தான்னு சொல்லலாம். ஆனால் கம்பன் தெரிய கண்டான் என்று சொல்வதற்கான காரணம், அம்பு பட்டு உயிர் போகின்ற தருவாயிலே விழுந்து கிடக்கின்றான் வாலி. அப்போ காது அடைச்சிருக்கும், கண்கள் பூஞ்சையாக ஆயிருக்கும். அதனால் இறைவனே பார்த்து அவனுடைய நாமத்தை தெரியப்படுத்தினால்தான் உண்டு. வாலி முன்பு செய்த தவம், அவன் சிவனை அப்படி வழிபடக்கூடியவன். அவனுடைய வழிபாட்டினால் ராமன் அவனுக்கு தன்னுடைய நாமத்தை தெரியப்படுத்தினானாம். கண்களால் பார்த்தான், கண்களுக்கு தெரிய கண்டான். அப்படி அவனுடைய பெயரினை பாடினால், அவனுடைய திருவடியை அர்ச்சித்தால் நமக்கு அந்திம காலம் வரும்பொழுது அவனே அவனுடைய திருவடிகளை நமக்காக தருவான் என்பதுதான் உத்தமன் பேர்பாடி. இப்பொழுதிலிருந்தே அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய பெயரை பாடுவோம் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்கின்றார்.